என்னாச்சுடா? ஒன்னும் நடக்கல. என்னடா ஒண்ணும் நடக்கல? அம்மாவுக்கு ஆபரேஷன் பண்ணணும், 2 லட்சம் வேணும்னு சொல்லு. நான் ஒருத்தன் தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுமா, நீங்களே பண்ண மாட்டீங்களா? ஆமாண்ணா 2 லட்சம் வேணும். அழுதுகிட்டே கேள்றா. ஆமாண்ணா எனக்கு 2 லட்சம் வேணும். அவன் அழுவுறான். நெக்ஸ்ட் அவ இங்க வரணும் இல்ல? எங்க இருக்கா? என்ன என்கிட்ட இருந்து தப்பிச்சு போகலான்னு பாக்குறியா? இவ பெரிய துப்பறிவாளன் 2 தப்பிச்சு ஓடுறோம் நாங்க. என்ன நீங்க எல்லாரும் ரொம்ப கவலையா இருக்கிற மாதிரி தெரியுது. என்னாச்சுன்னு சொல்லுங்க. அம்மாவுக்கு ஆபரேஷன் பண்ணணும், அதனால 2 லட்சம் ரூபாய் பணம் வேணும். டேய், இது என்ன இவ்வளவு பொறுமையா சொல்ற? நல்ல சத்தமா சொல்லு. அம்மாவுக்கு ஆபரேஷன் பண்ணணும், அதனால எனக்கு 2 லட்சம் ரூபாய் பணம் வேணும். அண்ணா ஓகேவாண்ணா? ஓகே என்னடா ஓகே? நான் என்னமா உனக்கு ட்ரைனிங் கொடுத்த மாதிரியே பேசுறேன்? எல்லாரும் கேட்டீங்கல்ல, 2 லட்சம் வேணுமா அம்மாவோட ஆபரேஷனுக்கு? 2 லட்சம் அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். ஞாபகப்படுத்திக்கடா. இந்த வண்டியை வித்து அம்மாக்கு ஆபரேஷன் பண்ணு. பெரிய தாராளம் வெள்ள பேய். டேய் என்னடா பண்றீங்க? டேய் கான்சென்ட்ரேஷனை மிஸ் பண்ணாதீங்கடா. சாரி அண்ணா. 2 லட்சம்டா. பெரிய மகாபிரபு பேத்தி. இந்த வண்டியை வித்தா 2 லட்சம் வருமாடி? 2 லட்சம் வருமா? உன் ட்ரீட்மெண்ட்டை நீ பாத்துக்கடி, அம்மா ட்ரீட்மெண்ட்டை நான் பாத்துக்கிறேன். நான் இப்பவே கான் சார் கிட்ட போறேன். கான் சார் அவர்கிட்ட இருந்து முழுசா 2 லட்சத்தை நான் வாங்கிட்டு வரேன். அம்மாவோட ஆபரேஷனை நானே பாத்துக்கிறேன். சரியா? அப்பதான் நீ என்கிட்ட வந்து பைசா கேட்டு வாங்கின. ஞாபகம் வந்துருச்சா? இங்க பாரு, நான் கேட்டேனா எனக்கு விஐபி ட்ரீட்மெண்ட் கொடுக்க சொல்லி. அதுக்குள்ள ஏண்டி அந்த டாபிக் எடுக்கிறேன்? இப்ப தாண்டி கொஞ்சம் கொஞ்சமா உனக்கு ஞாபகம் வருது. அதுக்குள்ள ஏண்டி வாயை திறக்கிற? நான் பாட்டுக்கு அமைதியா இருந்தேன். அண்ணின்னு தூக்கி வச்சு ஆடினீங்க. எனக்கு எதுவும் தெரியாது. என்னாச்சுன்னா? இது எந்த இடம்? என்னாச்சுன்னா? தெரியலடா. ஸ்கிரீனை தூக்கணும், கிளீன் போல்ட் ஆயிட்டேன். கண்ணு மங்கலானதுனால நான் உயிரோட தப்பிச்சிட்டேன். லைவா பாத்துறதுனா போனமா இருப்பேன்டா. யார கேட்டுட்டு சடனா மேல தூக்கினான் சாரிய. இன்னைக்கு நான் தூங்கின மாதிரிதான். எனக்கு புரிஞ்சு போச்சு. 2 லட்சம் நீ இல்ல, நான் தான் உனக்கு கொடுக்கணும். இந்த 10,000. 1,90,000 நான் அப்புறமா தரேன். உனக்கு ஒரு கும்பிடுறா சாமி. விடுப்பா சாமி. வழி விடுறா. இவனுக்கு கொடுத்த காசு. சந்து, என்னாச்சு? ஏன் பதட்டமா இருக்க? அப்பா இன்னும் வீட்டுக்கு வரல. போன் பண்ணாலும் நாட் ரீச்சபிள்னு வருது. அப்படியா? சரி, நான் போய் பார்த்துட்டு வரேன். அங்கிள், அங்கிள் என்னாச்சு? அங்கிள் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ தம்பி. எழுந்துருங்க அங்கிள், எழுந்துருங்க. Now he is okay. என்ன மெடிசன் கொடுக்கணும்னு சொல்றேன், வாங்க. அப்பா, போதும்மா. குட் நைட் பா. அம்மா ஜானகி, எவ்வளவு நாளுமா இப்படி விடுறது? என் நிலைமை எப்படி இருக்குன்னு பார்த்தேல்ல. கவலையா இருக்குமா? உன்னை பார்க்கும் போதெல்லாம் கவலையா இருக்குமா? மறுபடியும் ஒரு அட்டாக் வந்துருச்சுன்னா உயிரோட இருக்க மாட்டேம்மா. அப்பா, அப்படிலாம் பேசாதீங்க. உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா உனக்கு ஒருத்தன் துணையா இருப்பாங்கிற தைரியம் எனக்கு இருக்குமா? ஆனா காதலுங்கிற பேர்ல உன் வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு இருக்கம்மா.
அது கரெக்ட் இல்லடா. நான் உயிரோட இருக்கும்போதே உன் கல்யாணத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அப்பா இது நான் இப்படி சொன்னா நீ புரிஞ்சுக்குவேங்கிறதுக்காக தாம்மா சொன்னேன். நீ அதுக்கு வேற ரீசன் சொல்லுவேன்னு இல்லை. Cheers, darling. டேய் டார்லிங், நீ செத்தாலும் என் கூடவே இருக்கிற மாதிரி தான்டா இருக்கு. பரவாயில்ல விடு, உன் சரக்கையும் சேர்த்து நானே குடிச்சிடுறேன். என்ன தம்பி ஒரே மாடக்குள்ள குடிக்கிற? லவ் ஃபெயிலியரா? இல்லைண்ணே, மைண்ட் ஃபெயிலியர். லவ் ஃபெயிலியர் ஓகே, லைஃப் ஃபெயிலியர் ஓகே, இது என்ன மைண்ட் ஃபெயிலியர்? நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கு. டீட்டெயிலாக சொல்லு. எவ்வளவு குடிச்சும் ஏறல. அருமையான லவ் ஸ்டோரி ஒன்னது. உன்னோட ஜானு உனக்காக பண்ண வேண்டியதை எல்லாம் பண்ணிட்டா. ஆனா நீ என்ன பண்ண? ஆமா ப்ரோ, பொண்ணுங்களே எல்லாத்தையும் ஆரம்பிக்க மாட்டாங்க. நீயும் கொஞ்சம் அட்வான்ஸா போகணும். இங்க வா. குடிகாரன் குடிச்சிட்டு பேசுறானேன்னு லைட்டா எடுத்துக்காத தம்பி. இந்த ஒட்டு மொத்த உலகத்திலேயே 2 பேர் சொல்றத கேட்கணும். ஒன்னு மேல இருக்கிறவன், இன்னொன்னு என்ன மாதிரி குடிச்சிருக்கிறவன். அப்படி பண்ணா கண்டிப்பா ஞாபகம் வருமா? ட்ரை பண்ணு, ஆனா ஜாக்கிரதையா டீல் பண்ணு. கொஞ்சம் முன்ன பின்ன ஆனாலும் அந்த பொண்ணு இந்த லைஃப்ல உன் மூஞ்சிலேயே முழிக்காது. இப்படி பண்ணா மறந்ததெல்லாம் ஞாபகம் வரும் ஜானு. ப்ளீஸ் ஜானு, சொன்னா கேளு ஜானு. ப்ளீஸ் ஜானு, மறந்ததெல்லாம் ஞாபகம் வரும் ஜானு. பண்ணலாம் ஜானு. ப்ளீஸ் ஜானு. ஜானு ஜானு ப்ளீஸ் ஜானு, மறந்ததெல்லாம் ஞாபகம் வரும் ஜானு. பண்ணலாம் ஜானு. ப்ளீஸ் ஜானு. ஜானு ஜானு, இப்படி பண்ணா மறந்ததெல்லாம் ஞாபகம் வரும் ஜானு. ஜானு ப்ளீஸ் ஜானு, சொன்னா கேளு ஜானு. மறந்ததெல்லாம் ஞாபகம் வரும் ஜானு. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ ஜானு. ஒரு 5 மினிட்ஸ் ஜானு. ஒரு 5 மினிட்ஸ் ஜானு. ப்ளீஸ் கோஆபரேட் பண்ணு ஜானு. ஜானு ப்ளீஸ் ஜானு. என்னடா பண்ற? உன்னை நம்பி வீட்டுக்குள்ள விட்டதுக்கு ப்ளீஸ் அங்கிள், நான் சொல்றதை கேளுங்க. ப்ளீஸ் அங்கிள், நான் சொல்றதை கேளுங்க அங்கிள். அங்கிள் ப்ளீஸ் அங்கிள். போடா. நான் சொல்றதை கேளுங்க அங்கிள். நிறுத்துறா. என் பொண்ணு உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த போது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். கண்டிப்பா ஒரு நாள் சந்து திரும்ப வருவான்னு ஆசை இருந்தது. உன்னை இப்படி பார்க்கும்போது அந்த சந்து திரும்பி வருவாங்கிற நம்பிக்கையே போயிடுச்சுடா. ஒரு நிமிஷம், நான் சொல்றது என்னன்னு கேளுங்க அங்கிள். போடா, இனி உன் முகத்தை காட்டாத. ஒரு நிமிஷம், நான் சொல்றதை கேளுங்க அங்கிள். மறுபடியும் எங்க முகத்துல முழிச்ச ஒரு தடவை. போடா.
சந்து, எங்களுக்கு எல்லாமே தெரியும். பழைய நினைவு எப்போ வருதோ அப்ப வீட்டுக்குள்ள வா. என்னங்க 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 வேண்டாங்க, அவளை உள்ள கூப்பிடுங்க. என்னடா வேலை செய்யாம ஏன் மூச்சை பார்த்துட்டு இருக்கீங்க? போங்க வேலையை பாருங்க போங்க. வேலையா? எந்த வேலை? இன்னில இருந்து நாங்க வேலை செய்யல. நீ எங்க ஓனரே கிடையாது. உன்கிட்ட வேலை பார்க்கறது ஆட்டோ ஓட்டலாம். உன்கிட்ட வேலை பார்க்கறத விட பிச்சை எடுக்கிறதே பெட்டர். டேய் போங்கடா, நீங்க இல்லைன்னா நிறைய பேர் இருக்காங்க போங்க. இன்னொரு வாட்டி உன்கிட்ட வந்தா என்ன செருப்பாலடி. தூ தூ தூ. ஐயோ சி. உனக்கு என்ன ஸ்பெஷலா சொல்லணுமா? போட. உனக்கு ஞாபகம் மறதினா சரி, ஆனா உனக்குள்ள இருக்க நல்ல மனுஷன் செத்துட்டானா நம்ப முடியாதுடா. டேய் போட போடா. அம்மா சீக்கிரமா பொண்ணை கூட்டிட்டு வாங்கோ. சந்து, சாமி கொஞ்சம் சீக்கிரமா முடிங்களே. முகூர்த்தத்துக்கு இன்னும் நிறைய நேரம் இருக்குங்க. டைம் வந்துருச்சு பாருங்க, சீக்கிரமா முடிங்க. சரி சரி, கெட்டி மேல அடிக்க ஆரம்பிங்க. அந்த தாலிங்க கொண்டு வாங்க. கெட்டி மேல கெட்டி மேலும் இப்ப தாலியை கட்டு தம்பி. ஹாப்பி தானே? ரொம்ப ஹாப்பி தான். நீங்க நினைச்ச மாதிரியே நடந்துருச்சுல்லப்பா? ஆமாமா. அப்பா சொல்லுமா.
எனக்கு ஒரு ரெக்வெஸ்ட் இருக்கு. என்னம்மா? எதிர்காலத்துல நான் இறந்து போனா எனக்கு எனக்கு கொல்லி சந்து தான் எனக்கு கொல்லி வைக்கணும்பா. அப்பவாச்சு என்னோட காதலும் நானும் அவனுக்கு ஞாபகத்துக்கு வருவோம். என்ன பேசிக்கிட்டு இருக்க ஜானகி? ஜானகி, என்னாச்சுமா? என்னாச்சு? ஜானு, ஜானு, எந்திரிமா. என்னமாச்சு? ஜானு, எந்திரிமா. என்னமாச்சு உனக்கு? ஜானு, டேய் அங்க பாருடா. நீ செஞ்ச இந்த வேலையால தான் அந்த பொண்ணுக்கு இந்த நிலைமை. உனக்காக அந்த பொண்ணு சாகவும் தயாரா இருக்காடா. டேய் பேசுடா. டேய் சந்து, வக்கீல் இவனும் விஷம் குடிச்சிட்டான் வக்கீல். ஐயோ, இவன் எல்லாரையும் மறந்திருந்தாலும் அவனோட காதல மறக்கல வக்கீல். சந்து எந்திரா, நம்மளை விட்டு போயிட்டா வக்கீல். வக்கீல் எந்திரிக்க சொல்லுங்க வக்கீல். எந்திரா. ஜானகி, சந்து, நீயும் என்ன லவ் பண்ணதானே? இந்த மாதிரி முடிவெல்லாம் எடுத்துறாத, ஓகேவா? என் காதல் ஒன்றும் அவ்வளோ வீக் இல்லை. என்னாச்சு டாக்டர்? சார் நீங்க ஏன் சார் அழுறீங்க? நீங்க எதிர்பார்த்தது இதுதானே? நீங்க ஸ்டேட்டஸ் வேணும்னு கேட்டீங்க, அவன் காதலை சூஸ் பண்ணான். எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணும் டாக்டர். கண்டிப்பா. நான் சுயநினைவோட தான் இருக்கேன் டாக்டர். ஆனா எனக்கு எல்லாம் மறந்து போச்சு, மெமரி லாஸ் ஆயிடுச்சுன்னு என் ஃபேமிலி கிட்ட ஒரு சின்ன பொய் சொல்லிடுங்க டாக்டர். வாட்? ஆர் யூ மேட்? யூ நோ இட்ஸ் a crime. அது எனக்கு தெரியும் டாக்டர். ஆனா சிச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்கு. சிச்சுவேஷனா? நான் நல்லா இருக்கேன்னு சொன்னா என் ஃபேமிலி மொத்தமும் சந்தோஷப்படுவாங்க. ஆனா ஒருத்தர் மட்டும் ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு டாக்டர். அவனுக்கு எந்த மெமரி லாஸும் இல்ல சார். ஜஸ்ட் அவன் உங்க ஸ்டேட்டஸ்க்காக விலகி போனான். எனிவேஸ், they are out of danger. நீங்க போய் பார்க்கலாம். தேவையில்லாம கவலைப்படாதீங்க வக்கீல். ஜானகிக்கு ஒன்றும் ஆகாது. ஆனா ரொம்ப நாளா எனக்கு ஒரு டவுட். அன்னைக்கு நம்ம எல்லாரும் குடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு ஜாதி கேஸை பத்தி பேசணும்ல. ஜாதி, மதம், குலம் இதெல்லாம் எதுக்கு பாப்பாங்கன்னு கேட்டீங்க. ஆனா இன்னைக்கு நீங்க என்ன பண்ணீங்க? அப்போ கௌரவத்துக்காக மனுஷனை சாகடிச்ச தப்பு, மனசை சாகடிச்ச தப்பு இல்லையா? இந்த மாதிரி தப்பு பண்ணா உங்க கோர்ட்டு தண்டனையே கொடுக்காதா? டேய், எந்த நேரத்துல என்னடா பேசிட்டு இருக்க? டேய், நல்லா யோசிச்சு பாரு வக்கீல். ஒருவேளை தண்டனை மட்டும் இல்லனா சட்டத்தை தப்பு சொல்லு. ஒருவேளை தண்டனை இருந்ததுன்னா அதை ஏத்துக்க தயாராயிரு வக்கீலே. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுறா. ஐயோ,
வக்கீல் நீங்க எதுக்கு தேவையில்லாம ஏன் காலை பிடிக்கிறீங்க? என் பொண்ணை நீ உயிரை விட அதிகமா காதலிச்சாலும் கூட எனக்கு கொடுத்த வாக்குக்காக தியாகம் பண்ணிட்டியடா. ஒருவேளை அடுத்த ஜென்மம்னு இருந்தா எனக்கு பையனா பிறப்பியடா. அம்மா ஜானு வாமா. அப்பா